கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் இந்த நல்ல நாளின் காலையின் வெளிச்சத்திற்காய் ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் ஆசீர்வாதத்தோடு இந்த நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுத்து அவருடைய சமூகத்தில் நாம் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். அந்த மனமகிழ்ச்சியின் ஆசீர்வாதம் நம்ம எந்த அளவு தேவ சமூகத்தில் பலப்படுத்துகிறது என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைய நிலையில் மனிதர்களுக்கு மனமகிழ்ச்சி மிக மிக அவசியம். ஆனால் உலக மக்கள் அனைவருமே இரண்டு பிரிவுகளுக்குள் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறார்கள். ஒன்று, தங்களை தாங்களே மனமகிழ்ச்சியாக்குள்ளாக இருப்பது. இன்னொன்று, கெட்டுப்போன மனிதர்களை பார்த்து மனமகிழ்ச்சியாய் இருப்பது, அல்லது சிலரை கெடுப்பதுவே அவர்களுக்கு மனமகிழ்ச்சியாய் கொடுக்கும் என்ற குணம். இந்த இரண்டு சாரார்கள் இன்றைக்கு இந்த பூலோகத்திலே வாழ்ந்து கொண்டு நடக்கிறோம். ஒரு சாரார் கெட்டுப்போனவர்களையும் கெடுக்கிறவர்களையும் பார்த்து மனமகிழ்ச்சி அடைவது, துக்கத்தை பார்த்து மற்றவர்கள் பார்த்து படுகிற துக்கங்கள் இன்னொரு சாராருக்கு மனமகிழ்ச்சியை கொடுக்கும். ஆனால் ஒரு சாரார் எப்பொழுதுமே நன்மை செய்வதிலும் தேவனை அண்டி ஜீவிப்பதிலும் மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள். இதை ஆண்டவர் நமக்கு இந்த நாளில் கற்றுக் கொடுக்க போகிறார். அடுத்தவர்கள் படும் துன்பத்தை பார்த்து மனமகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் என்னவென்றால், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 25வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவருடைய மகிமைக்கு ஏற்ற ஒரு அனுபவத்தை அங்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எப்படி என்றால், அந்த புஸ்தகத்திலே தேவனுக்கு ஏற்ற ஒரு அனுபவத்தை நாம் எப்படி கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்பதை அந்த வசனம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 25வது வசனம் இப்படி கற்றுக் கொடுக்கிறது. அங்கு சிம்சோனை குறித்து அங்கு ஆண்டவர் எப்படி அந்த ராஜாக்களும் அந்த பிரஜைகளும் எப்படி மனமகிழ்ச்சியாக இருந்தார்கள். சிம்சோனை சொல்லுகிறான், எப்படி அவர்கள் மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது தமக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படிக்கு சிம்சோனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்றார்கள். அப்பொழுது சிம்சோனை சிறைச்சாலையிலிருந்து கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டினான். அவன் கண்களுக்கு அவன் தூண்களுக்கு நடுவே நின்றிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, அவனை தூண்களுக்கு இடையே கட்டி அவனை நடனமாடும்படி, கேளிக்கை செய்யும்படி, வேடிக்கை காட்டும்படி அந்த ராஜாவும் பிரஜைகளும் மனமகிழ்ச்சியாக இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அடுத்து அதே அதிகாரம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் இன்னொரு சம்பவத்திலே துக்கப்படுகிற பிள்ளைகளுடைய அனுபவத்தை அவர் அங்கு சுட்டி காண்பிக்கிறார். என்னவென்றால், அவர்கள் மனமகிழ்ச்சியாக இருக்கிற போது இதோ பேலியாளின் மக்களாகிய அந்த ஊர் மனுஷரில் சிலர் அந்த வீட்டை சூழ்ந்து கொண்டு கதவை தட்டி, உன் வீட்டிலே வந்த அந்த மனுஷனை நாங்கள் அறியும்படிக்கு எங்களை வெளியே கொண்டு வாருங்கள் என்று வீட்டுக்காரனாகிய அந்த கிழவனிடத்திலே கேட்டார்கள். அங்கு இஸ்ரவேல் ராஜ்யத்திலே ராஜா இல்லாத போது அங்கு ஒரு லேவியன் ஒருவன் அந்த தேசத்து பெண்ணை விவாகம் பண்ணியிருந்தான். பின்பு அவன், அந்த சம்பவம் நம்ம எல்லோருக்கும் தெரியும், அவன் தன்னுடைய பிள்ளைகளோடு அங்கு வந்து அந்த மனிதனுடைய வீட்டிலே, ஒரு கிழவனுடைய வீட்டிலே அவன் ராத்தங்க இடம் கொடுக்கும்போது அவனை அந்த வீட்டிலே தங்க வைத்தான். அப்பொழுது அந்த ஊர் மக்கள் குழித்து வெறித்து மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது
அவர்கள் எல்லோருமே ஓரினச் சேர்க்கைக்காரர்கள். அக்காலத்திலே ஓரினச் சேர்க்கை அதிகமாக இருந்தது என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த ஓரினச் சேர்க்கையிலே அந்த கிழவன் வீட்டில் இருந்தவர்களை அழைத்து அவர்கள் வெளியே அனுப்பும், நாங்கள் அவனை அறிய வேண்டும் என்று சொன்னார்கள். இதற்கு காரணம் அவர்கள் உள்ளம் சலிப்புற்று தெரிந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்து அங்கு பேலியாளின் மகள் எசபேல் தன்னுடைய கணவருடைய சொல்லை கேட்டு தனக்கு கிடைக்க வேண்டிய அந்த தோட்டத்தை அவன் கொடுக்கவில்லை என்ற மாத்திரத்தில் அந்த பேலியாளுடைய மகள் எசபேல் அவளிடத்தில் கணவனிடத்தில் சொல்லுகிறாள், நீ போய் உண்டு மனமகிழ்ச்சியாக இரு, நீ சந்தோஷமாக இரு, நான் அந்த நிலத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்று வாங்கி கொடுப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். 1 ராஜாக்கள் புஸ்தகத்திலே 1 ராஜாக்களின் புஸ்தகத்திலே நாம் 21வது அதிகாரம் 7வது வசனத்தில் இந்த வாசகத்தை வாசிக்கலாம். அன்பு பிள்ளைகளே, தேவன் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறதனுடைய காரணம் என்ன என்றால், நீதிமொழிகள் 15:13 சொல்லுகிறது, மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த கடைசி கால வாழ்க்கையிலே இந்த மனமகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அனுபவங்கள் நம்மிலே எத்தனை பேருக்கு உண்டு என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். யோபுவின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 26வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அப்பொழுது சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சியாக இருந்து தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பீர். அங்கு சொல்லுகிறார், சர்வ வல்லவரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருந்து, நம்முடைய சந்தோஷம் நம்மை உண்டாக்கின ஆண்டவரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று அங்கு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 37வது சங்கீதம் 4வது வசனத்திலே அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், அவர் சொல்லுகிறார், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளச் செய்வார். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நாம் எந்த நிலையில் மனமகிழ்ச்சியாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கர்த்தர் சமூகத்தில் நாம் எப்பொழுதும் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு வேதவசனம் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் சற்று ஆராய்ந்து பார்த்தால், இந்த மனமகிழ்ச்சியாக இரு என்று சொல்லுகிற ஒரு அந்த வார்த்தையை நாம் 119வது சங்கீதத்திலே அநேக முறை நாம் வாசித்திருக்கலாம். 119வது சங்கீதம் 47வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளுக்கு கையெடுப்பேன், உமது பிரமாணங்களை நான் தியானிப்பேன். நான் பிரியப்படுகிற போது கற்பனைகளின் பேரில் மனமகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். நான் பிரியப்படும் போது உம்முடைய கற்பனைகள் எனக்கு மனமகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொல்லுகிறார். நான் பிரியப்படுகிறது உம்முடைய கற்பனைகளின் மேல், உம்முடைய கற்பனைகள் தியானிப்பது எனக்கு மிகுந்த மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை தரும் என்று அவர் சொல்லுகிறார். 37வது சங்கீதத்தை நான் வாசிப்போம் என்றால் 11வது வசனம் சொல்லுகிற வார்த்தை, 37வது சங்கீதம் 11வது வசனம் சொல்லுகிறது, சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்திற்குள் மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள். யாருக்கெல்லாம் சாந்த குணம் காணப்படுகிறதோ அவர்கள் சமாதானத்திற்குள் பிரவேசித்து மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். 119வது சங்கீதம் 70வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், நம்முடைய சந்தோஷத்திற்கு காரணம் எது என்பதை இங்கு தாவீது மிக அழகாக பாடியிருக்கிறார். 119வது சங்கீதம் 70வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் இருதயம் நினம் துள்ளி இருக்கிறது, நானோ உம்முடைய வேதத்திலே மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன். துன்மார்க்கருடைய இருதயம் நினம் துள்ளி இருக்கிறது, உம்முடைய வேதத்தை தியானிக்க மாட்டார்கள், அவர்கள் மேல் பிரியமில்லை, அவர்கள் மிகுந்த தற்சுவாபமுடைய பிள்ளைகள். ஆனால் நானோ உம்முடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியாக இருப்பேன். உம்முடைய வேத எழுத்துக்களை வாசிப்பதில், உம்முடைய வசனங்களை வாசிப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டு என்று அவர் சொல்லுகிறார். அதே புஸ்தக சங்கீதத்திலே 92வது வசனம் இப்படி சொல்லுகிறது, உமது வேதம் என் மனமகிழ்ச்சி,
உமது வேதம் எனும் மனமகிழ்ச்சியாய் இல்லாதிருந்தால் நான் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். உமது வேதம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்காவிட்டால் நான் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் என்று அங்கே சங்கீதக்காரர் பாடுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நமக்குரிய சந்தோஷம் உலக ஈடுபாடுகளில் செயல்படும்போது நமக்கு மிகுந்த சந்தோஷம், வெளிப்புறங்களில் உலாவுவதிலே நமக்கு மிகுந்த சந்தோஷம். ஆனால் தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதில் எத்தனை பேருக்கு இந்த மனமகிழ்ச்சி இருக்கிறது? 119வது சங்கீதம் 143வது வசனம் சொல்லுகிறது, இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது, ஆனாலும் உம்முடைய கற்பனையில் நான் மனமகிழ்ச்சியாக இருந்தேன். உம்முடைய கற்பனை எனக்கு மனமகிழ்ச்சியை கொடுத்தது. எனக்கு துன்பம் வரும் நாட்கள் எல்லாம், எனக்கு இக்கட்டு வரும் நாட்கள் எல்லாம் நான் நெருக்கப்பட்டேன். ஆனாலும் உம்முடைய வசனங்களை, உம்முடைய சத்திய எழுத்துக்களை, உம்முடைய கற்பனைகளை வாசிக்கும்போது அது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்தது என்று அங்கு தாவீது பாடுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்ட மனமகிழ்ச்சியாக இருக்கிறோம்? 119வது சங்கீதம் 174வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாய் இருக்கிறேன், உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி என்று சொல்லுகிறார். உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாய் இருக்கிறேன், உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி என்று சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் மனமகிழ்ச்சிக்கு எந்த அளவு கட்டுப்பட்டு இருக்கிறோம்? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதே. அந்த சந்தோஷத்தை எதன் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் என்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய வசனத்தை தியானிப்பதில், வசனத்தை கேட்டு அதன்படி நடப்பதில் மாத்திரமே என்று சொல்லுகிறார். உலக சந்தோஷம் ஒரு நாளும் நம்மை மீட்பின் பாதையில் அழைத்து செல்லாது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இன்றைக்கு உலகம் எதிலெல்லாம் சந்தோஷப்படுகிறது என்பதை நாம் எல்லோருமே அறிவோம். கேளிக்கைகளிலும், காட்சி பொருள்களிலும், சுற்றுலா செல்வதிலும், பணத்தை விரயமாக செலவழிப்பதிலும், உண்பதிலும், இப்படிப்பட்ட புகைப்படங்கள் பார்ப்பதிலும், இப்படிப்பட்ட அனுபவங்களில் தான் நாம் மிகுந்த மனமகிழ்ச்சியாக இருக்கிறோம். அதுதான் நமக்கு மனமகிழ்ச்சியை கொடுக்கிறது என்று சிலர் எண்ணுகிறார்கள். ஆனால் அந்த நிலையை மாற்றி ஆண்டவர் சொல்லுகிறார், உமது ரட்சிப்பில் நான் பிரியப்பட்டால், நான் ரட்சிக்கப்பட வேண்டும், உம்மோடு கூட நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் வர வேண்டும் என்றால் உம்முடைய வேதம் வாசிப்பதில் நான் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். உம்முடைய வேதத்தை கை கொள்வதில் நான் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். உம்முடைய பிரமாணங்களை கை கொள்வதில் நான் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அன்பு பிள்ளைகளை, ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் இது. அப்படி என்றால் மனமகிழ்ச்சி ஒரு மனிதனுக்கு முகமகிழ்ச்சியை தரும். மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்று ஞானி சொல்லுகிறார். மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த மனமகிழ்ச்சியை நாம் முழுமையாக பெற வேண்டுமென்றால், ஒருவேளை நாம் உலகத்தில் லயித்து உலக சந்தோஷத்தில் ஈடுபட்டு இருப்போம் என்றால், அதை சற்று விலக்கி அல்லது குறைத்து தேவ சமூகத்தில் நாம் மனமகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்வோமா? பாருங்கள், தேவனோடு நாம் ஒப்பிடுவோம், நம்மை ஒப்பனையாக்குவோம். அன்பு ஆண்டவரே, இன்றைக்கு கேட்ட இந்த சத்திய வசனங்கள் உலக சந்தோஷத்தை காட்டிலும் உம்முடைய சந்தோஷத்தை நாங்கள் பெறுவதற்கு மிகுந்த பலன் கொடுக்கும்படியாக உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் அப்படி ஒருவேளை உலக சந்தோஷத்தில் நாங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்து எங்களுடைய நேரத்தை நாங்கள் செலவழித்திருந்தால் எங்களை தயவாக மன்னித்து, இன்று முதல் ஆண்டவரே உம்முடைய சத்திய எழுத்துக்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து உம்முடைய ராஜ்யத்தில் வந்து சேர வேண்டிய அந்த மனமகிழ்ச்சியை எங்களுக்கு கற்றுத்தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் நாளைய தினம் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் சந்திப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.